படத்தோட தொடக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை காட்டுறாங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஹெச்எம் கிட்ட போயிட்டு, இந்த வருஷம் நம்ம பள்ளிக்கூடத்தில் ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாடக்கூடாது, அதை கொண்டாடுறதுனால பிள்ளைங்களோட படிப்பு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எம்மை கன்வின்ஸ் பண்ணி பேச வைக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எம்மும் ஒத்துக்கிறாரு. இந்த வருஷம் நம்ம பள்ளிக்கூடத்தில் ஸ்போர்ட்ஸ் டே கிடையாது அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே பயங்கரமாக அப்செட் ஆகி போகிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு மேலே மாடியில் போயிட்டு மேஜிக் வால் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த வருஷம் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் டே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் எல்லாருமே எழுதி வைக்கிறாங்க. அந்த இடத்துல எதை எழுதினாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்கூலில் வேலை செய்யக்கூடிய பிடி சார் எல்லா பிள்ளைகள்கிட்டையும் சொல்லி வச்சுருக்காரு. குழந்தைகள் எல்லாருமே பிடி சாருக்கிட்ட இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு செய்தியை போய் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஹெச்எம் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடி சார் நேராக ஹெச்எம் கிட்ட போய் பேசுகிறாரு. என்ன சார், நீங்கள் இந்த வயசில் பிள்ளைகள் எல்லாருமே விளையாட தான் விரும்புவாங்க, நீங்கள் கூட வாலிபால் பிளேயர், நீங்களே இப்படி ஸ்போர்ட்ஸ் டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்ட்டு அந்த பிடி சார் அரை மணி நேரமாக பேசி ஒரு வழியாக அந்த ஹெச்எம்மை சம்மதிக்க வச்சிடுறாரு. இதை கேட்டு அந்த குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த பிடி சார் ரொம்ப போல்டானவர், அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடியவர் அப்படின்ட்டு நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. அந்த பிடி சார் உண்மையிலேயே ரொம்ப சாதுவானவர். அவர் பிறந்த உடனேயே அவருக்கு ஜாதகம் பார்த்துருக்காங்க. ஜாதகக்காரர் சொல்லிட்டாரு, கல்யாணத்துக்கு பிறகு இந்த பையனுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய கண்டங்களை இவன் சந்திக்க வேண்டியிருக்குது. அந்த கண்டத்திலேருந்து இவன் தப்பிக்கணும் அப்படின்னா தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்ட்டு இருந்தால் மட்டும்தான் அதிலேருந்து தப்பிக்க முடியும். அவனை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் சொல்கிறாரு. இதை கேட்டு பதறி போன அந்த பெற்றோர்கள் அந்த பையனை சின்ன பிள்ளையிலிருந்து யார் வம்பு தும்புக்கும் போகாமல் தன்னுடைய வேலையை மட்டும் பார்க்குறபடி வளர்த்து வந்தாங்க. ஒரு நாள் நம்ம படத்தோட கதாநாயகன் பிடி சார் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும்போது எதிர் வீட்டு ஆண்டி தன்னுடைய பொண்ணையும் கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் விட சொல்லி கேட்குறாங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் தான் காலேஜ் இருக்குது அப்படிங்கிறதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பொண்ணை அந்த காலேஜில் இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து புறப்படும்போது அந்த காலேஜோட ஓனரை பார்க்குறாரு. அதே ஓனர் தான் அந்த பள்ளிக்கூடத்தையும் வச்சு நடத்திட்டுருக்காரு. பிடி சாரை பார்த்த உடனேயே அந்த ஓனர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. பிடி சார் பயந்தபடியே ஏற்கனவே நம்ம பள்ளிக்கூடத்தில் ஸ்போர்ட்ஸ் டே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எம் கிட்ட சொன்னதை அவர் ஒரு வேளை போட்டு கொடுத்துட்டாரோ, அதுக்காகத்தான் திட்டுறதுக்காக கூப்பிடுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே போகிறாரு. நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், என்னுடைய வாழ்த்துக்கள், தொடர்ந்து அதே போல் செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அந்த ஓனர் கை கொடுக்குறாரு. ஸ்கூலோட கரஸ்பாண்டே நம்மளை பாராட்டிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பிடி சார் ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி சாயங்காலம் வீட்டுக்கு வராரு. அவருடைய வீட்டுக்கு நேர் எதிரே உள்ள வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது. என்னன்னு விசாரிக்கிறாரு. காலையில் கூட்டிகிட்டு போன நந்தினி சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சு வீடு வந்து சேரலை அப்படின்ட்டு அந்த நந்தினியோட அப்பா வந்து சொல்கிறாரு. நந்தினியை தேடுறதுக்காக நீனும் என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம பிடி சாரோட அம்மாவுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நீ தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாத, உனக்கு கண்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு எதிரே உள்ளவங்க கஷ்டப்படுறாங்க, அதை பார்த்துக்கிட்டு எப்படிம்மா சும்மா இருக்கிறது, நான் போயிட்டு சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போகிறாரு. எல்லா இடத்துலையும் தேடிட்டுருக்காங்க, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. நந்தினி வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வீட்டில் போய் பார்க்குறவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது நந்தினி கிட்ட ஒரு சில ரவுடிகள் தகராறு பண்ணியிருக்காங்க, தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இதை நந்தினி சொல்லி அழுது இதை எப்படியாவது போலீஸ்கிட்ட சொல்லணும், அந்த பசங்க அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்கிறா. ஆனால் அம்மாவும் அப்பாவும் அதை காதலையே வாங்கிக்கல. இந்த பிரச்சனையை போலீஸுக்கு கொண்டு போனால் அது பெரிய பிரச்சனையாகும், நமக்கு தான் அசிங்கமோ அவமானமோ ஏற்படும், இதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் அப்படியே மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட சமாதானம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயம் அந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சு போகுது. மறுநாள் காலையில் நந்தினி நடந்து போகும்போது ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிக்கிறாங்க. இருட்டி போன பிறகு இவளுக்கு என்ன வெளியில் வேலை, தப்பு இவன் மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியோட காது படவே பேச ஆரம்பிக்கிறாங்க.
தப்பு பண்ணவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது எதுவுமே செய்யாத நான் எதுக்காக கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ட்டு வைராக்கியத்தோட நந்தினி இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிடி சாரை காட்டுறாங்க. பிடி சார் அதே பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு இங்கிலீஷ் டீச்சரை கரெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. கடைசியாக வேறு வழியே இல்லாமல் அந்த இங்கிலீஷ் டீச்சர் பிடி சாரை லவ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. பிடி சார் ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வீட்டில் போயிட்டு இவ தான் நான் கட்டிக்க போகிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அடுத்ததாக ஹீரோயின் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பிடி சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா மிகப்பெரிய கிரிமினல் லாயரு. அவரை பார்த்த உடனே ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. தன்னோட பொண்ணு ஆசைப்பட்டுட்டாலே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மிகப்பெரிய லாயர் தன்னுடைய பொண்ணோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. நம்ம பிடி சாரோட அம்மா அப்பா 2 பேருமே ஜாதகம் பார்க்குறதுக்காக ஒரு ஜோசியர்கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. 2 பேருக்கும் பொருத்தம் நல்லா இருக்குது. ஆனால் 2 பேருடைய கல்யாணத்தையும் எவ்வளோ சீக்கிரமாக நடத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நடத்த முடியுங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வர இருக்குது. அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அவருக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ட்டு ஜோசியக்கார் சொல்கிறாரு. 2 பேருக்கும் நிச்சயம் பண்ணுறாங்க. நிச்சயம் பண்ணுற அன்னைக்கு முதல் நாள் தன்னுடைய வீட்டுக்கு எதிரில் இருந்த நந்தினி வீட்டில் ஒரே பதட்டமாக இருக்குது. அவங்க அப்பா வேகமாக வெளியே வராரு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி என்னென்னமோ பேசுகிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாரு. ஹீரோ அதை வாங்கி பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ்கார் இருக்கார். ஆத்தங்கரையில் ஒரு பொண்ணோட உடம்பு இருக்குது. பக்கத்தில் ஒரு ஐடி கார்டு கிடந்துச்சு. அதில் தான் இந்த நம்பரை எடுத்து உங்களுக்கு கால் பண்ணேன். இது உங்கள் வீட்டு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஹீரோ உடனே பைக் எடுத்துக்கிட்டு நந்தினி அப்பாவை கூட்டிக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்குறாரு. நந்தினி தான் அங்கே இறந்து போய் கிடக்குறாங்க. இதை பார்த்த உடனேயே நந்தினி அப்பா கதறி அழுகிறாரு. நந்தினி கிட்ட 4 பேர் ஏற்கனவே தப்பாக நடக்க முயற்சி பண்ண காரணத்தினால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம எந்த தப்புமே பண்ணாத என்ன மக்கள் எல்லாருமே தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு சூசைட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறா. இதை நம்ம ஹீரோ தான் போய் தடுத்து நிப்பாட்டி காப்பாற்றி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் திரும்பவும் சூசைட் பண்ணி இப்படி இறந்து போவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கதறி அழுகிறாரு. நந்தினி இறக்கும்போது எழுதி வச்சிருந்த அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு அந்த போலீஸ்காரர் வேகமாக வெளியே போகிறாரு. அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோ போகிறாரு. அந்த போலீஸ்காரர் நேராக நம்ம ஹீரோ வேலை செய்யக்கூடிய பள்ளிக்கூடத்தோட ஓனர் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஓனர்கிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டு கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு வெளியே வராரு. பின்னாடியே உள்ளே போன ஹீரோ அந்த ஓனரை பார்த்து என்ன லெட்டர் அது, அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவரும் சமாளித்து பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் ஆமாண்டா, அந்த பொண்ணை நான் தான் கொன்னேன். அதுக்காக தான் நான் பணம் கொடுத்தேன். இந்த லெட்டரில் நான் தான் அவள் சாவுக்கு காரணம்ன்ட்டு எழுதி வச்சிருக்கிறான். அதை தான் இப்போ நான் உன் கண்ணு முன்னாடி எரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ முன்னாடியே அந்த லெட்டரை எரிக்கிறாரு. நம்ம ஹீரோ ஆரம்பத்திலிருந்தே கோழையாக வளர்ந்துட்டதுனால அவரால் எதுவுமே செய்ய முடியல. கண்ணீரோடு அங்கேருந்து வெளியே வராரு. வெளியே வரும்போது அவருக்குள்ளே திடீர்னு ஒரு யோசனை வருது. இத்தனை வருஷமாக அந்த பொண்ணு கூட நாம் பழகி இருக்கிறோம். ஆனால் அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கவே இல்லையே. நமக்கு உண்மை தெரிஞ்சோம் இப்படி அமைதியாக போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய் அந்த ஓனர் தாத்தாவை பயங்கரமாக அடிக்கிறாரு. இதனால் அந்த கல்வி வள்ளல் ஓனர் தாத்தாவுக்கு பயங்கர அவமானம் ஆயிடுச்சு. என் மேலேயே நீ கையை வச்சிட்டியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாரு. அடுத்த சீனில் அந்த ஓனர் தாத்தா அந்த இறந்து போன நந்தினி வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவை சந்தித்து கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் 2வது பொண்ணை நானே படிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லிட்டு போகிறாரு. அதே நேரம் என் மேலேயே கையை வச்ச உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம பிடி சாரை அடிக்கிறதுக்கு லோக்கல் ரவுடிகளை செட் பண்ணி அனுப்புகிறாரு. இங்கே தான் நம்ம பிடி சார் பயங்கரமாக பொங்கி எழுறாரு. எல்லாரையும் அடித்து வெளுத்து வாங்குறாரு. எல்லாரையும் ஓட விடுறாரு. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா பயந்து போய் நிற்கிறாங்க. தன்னுடைய மகனை கூப்பிட்டு நீ எந்த பிரச்சனைக்கு போகக்கூடாது, உனக்கு மிகப்பெரிய கண்டம் இருக்குடா, நான் சொல்கிறத கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த நேரம் ஒரு சின்ன பிள்ளை ஓடி வந்து அங்கிள் என்னை எங்கள் ஆட்டோக்காரரு அங்கங்கே தொட்டுட்ருக்காரு, மிஸ்பிஹேவியர் பண்ணுறாரு அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுது. இதை பார்த்த ஹீரோவோட அம்மா அதிர்ச்சியோடு அட பாவிகளா, இந்த சின்ன பிள்ளையை கூட விட்டு வைக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறாங்க. நீ போயிட்டு ஜெயிச்சுட்டு வாடா, நான் ஒன்று தடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு தன்னுடைய மாமனாரை சந்தித்து
அந்த பெரிய கிரிமினல் லாயர் உதவியோட கோர்ட்டில் வழக்கு போடுறாரு. வழக்கு நடந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடிய நாள் வருது. நம்ம ஹீரோ ஜட்ஜை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறாரு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட ஜட்ஜி கடைசியாக சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறத நான் நம்பலாம், ஆனால் இந்த கோர்ட்டில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு போதுமான ஆதாரம் வேணுப்பா. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா, சாட்சி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பமே ஏற்படுது. இறந்து போன அந்த பொண்ணை வந்து நேரில் சொன்னால் அப்போயாவது நீங்கள் நம்புவீங்களா அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாரு. இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இறந்து போன நந்தினியை காட்டுறாங்க. அங்கேயே தான் அந்த பொண்ணு உட்காந்துருக்குறா. எல்லாருமே அதிர்ச்சியோடு அந்த பொண்ணை பார்க்குறாங்க. நந்தினி இறந்து போன மாதிரி காட்டினது எல்லாமே நம்ம ஹீரோவுடைய மாஸ்டர் பிளான் தான். உண்மையான குற்றவாளியை இந்த உலகுக்கு நாம் அறிமுகம் செய்து வைக்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்கணும். அதுக்காகத்தான் நம்ம ஹீரோ மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு அந்த கல்வி தாத்தா தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த காலேஜில் படிக்கக்கூடிய நிறைய பொண்ணுங்கள்கிட்ட இவர் தவறாக நடக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிக்கிறாரு. ஃபைனலாக அந்த கல்வி தாத்தாவுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிது. நம்ம ஹீரோவுக்கு இந்த கேஸில் வெற்றி கிடைக்கிது. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.